அனைத்து கோடீஸ்வரர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் உங்களை டெலகிராம் மீட்டிங்ல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருந்தோம். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்ல போறோங்கிறது தெரிஞ்ச முன்னாடி ஜென்ரலா ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புறேன். நம்ம குரோர்பதி கிளப், அதாவது சிசி நெட்வொர்க், இது உங்களுக்கு டெய்லி பணம் கொடுக்குறேன், இல்ல வீக்லி கொடுக்குறோம், மந்த்லி கொடுக்குறோம்னு எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாரும் அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு கிரவுட் ஃபண்ட் பிளஸ் நெட்வொர்க் ரெண்டையும் இணைச்சி ஆட்டோஃபில் மெத்தட்ல உங்களுக்கு ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல கண்டிப்பா லாஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. 100% எல்லாருமே ஜெயிக்க முடியும். பட் எல்லாரும் என்ன கேட்குறீங்க, ஒரே கேள்வி ஜென்ரலா கேட்கறது, எனக்கு இன்னும் ப்ரீமியத்துல நம்ம 2வது லெவல் 3வது லெவல் கூட வாங்கியிருப்போம், அது பெருசு கிடையாது. பேசிக்ல எனக்கு அந்த வரல, நான் போனேன்னா என் டவுன்லைன் எனக்கு பேசிக்ல வரலன்னு சொல்றாரு, ஸ்டாண்டர்ட்ல வரலன்னு சொல்றாரு. இன்னும் இந்த கதைகள் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா காரணங்கள் வெளியில இந்த கதை தான் எல்லாருமே சொல்றாங்க. பட் அவங்களுக்கு பிரீமியத்தோட இம்பார்ட்டன்ஸ் புரிய வைங்க. ஏன்னா பேசிக்ல 1.5 லட்சம் ஐடி 2 லட்சம் ஐடி இருக்கு அப்படின்னா பிரீமியத்துல அவ்வளவு ஐடி கிடையாது, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்ப இன்னைக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு நல்ல சீனியாரிட்டி கிடைக்கும், அவங்களுக்கு இதுல இன்கம் சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. பட் எதுல இன்கம் நமக்கு ஹெல்ப் மூலமா வருதா இருந்தாலும் கிரவுடு ஃபண்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. கிரவுடை எப்படி கூட்டுறது? நான் போய் 1 லட்சம் பேரை கூட்ட முடியுமா? இல்ல நீங்க ஒரு தனி மனிதனா 1 லட்சம் பேரை கூட்ட முடியுமா? கண்டிப்பா கஷ்டம், சாத்தியமும் கிடையாது. பட் எல்லோரும் ஒன்றாக உழைத்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு 10 ஐடி புது ஐடியோ இல்லாட்டி பழைய மக்களை பிரீமியம் ஆக்டிவேட் பண்ண வச்சாலோ இதை நம்ம பண்ணாலே ஒரு மிகப்பெரிய சக்சஸ் வந்துடலாம். நம்மளோட பெஞ்ச் மார்க் 3 lakh பிரீமியம் ஐடிஸை கிராஸ் பண்ணிடலாம். எதுக்காக இந்த பெஞ்ச் மார்க் 3 lakh ஐடிஸ் கேட்டுட்டே இருக்கோங்கிறத நான் சொல்லிடுறேன். பேசிக் ஸ்டாண்டர்ட் எலைட்ல நிறைய தவறான மக்கள் தவறான வேலைகள் செஞ்சனால புரிதல் இல்லாம மக்கள் யாரும் அப்கிரேட் பண்ணல. இப்ப என்னன்னா அவங்க எல்லாத்துக்கும் அமௌண்ட் போனாலும் அவங்க அப்கிரேட் பண்ண மாட்டாங்க.